அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 2025ஆம் ஆண்டில் புதிய ரேஷன் வேலை, அதுவுமே இந்த வருஷத்தோட கடைசி ஒரு சில மாதங்களில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் இந்த ரேஷன் வேலைகளாக இருக்கட்டும், சத்துணவு வேலைகளாக இருக்கட்டும், வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான கடைசி ஒரு சில மாதங்களில் இந்த ரேஷன் வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. இந்த 6500 வேக்கன்சியுமே 2 வகையான போஸ்டிங்க்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது விற்பனையாளர் மற்றும் கட்டுனர், இந்த 2 வகையான போஸ்டிங்க்கும் சேர்த்து தான் இந்த போஸ்டிங் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வகையான போஸ்டிங்கில் 2 போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அதே போல் கட்டாயம் கண்டிப்பாக அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2ல் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, யார் யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இதில் ரேஷன் வேலைக்கு மினிமம் சம்பளம் என்ன, மேக்ஸிமம் சம்பளம் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அதே மாதிரி எந்த வெப்சைட்டில் போய் நம்ம விண்ணப்பிக்கணும், நம்ம ஃபோன்லேயே வீட்டிலே எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த அரசு வேலை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவதன் மூலிமா உங்களுக்கு ஒரு நன்மைங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னென்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்யர்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணியாகணும். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் இந்த ரேஷன் கடைகள் எல்லாமே செயல்படுது. ஸோ அதனால் கூட்டுறவுத்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க, அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நம்ம அந்த மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஜாபோட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்சர்டிவ்னு பார்த்தோம்னா நமக்கு இதில் டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது அப்ளிகேஷன், அதாவது அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். ஸோ இது முழுக்க நம்ம ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக அஃபிஷியல் வெப்சைட், இதோட வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. https://www.trbtng.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. சரிங்களா? ஸோ வாங்க தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டை பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை பார்ப்போம். அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேக்கன்சி, செங்கல்பட்டு 178 வேக்கன்சி, சென்னை 344 வேக்கன்சி, கோயமுத்தூர் 231, கடலூர்
245 வேகன்சி, தருமபுரி 98 வேகன்சி, திண்டுக்கல் 312 வேகன்சி, ஈரோடுக்கு 243 வேகன்சி, கள்ளக்குறிச்சி 116 வேகன்சி, காஞ்சிபுரம் 274 வேகன்சி, கன்னியாகுமரி 134 வேகன்சி, கரூர் 90 வேகன்சி, கிருஷ்ணகிரி 146 வேகன்சி, மதுரை 163 வேகன்சி, நாகப்பட்டினம் 98 வேகன்சி, நாமக்கல் 200 வேகன்சி, நீலகிரி 67 வேகன்சி, பெரம்பலூர் 58 வேகன்சி, புதுக்கோட்டை 135 வேகன்சி, ராமநாதபுரம் 114 வேகன்சி, ராணிப்பேட்டை 118 வேகன்சி, சேலம் 276 வேகன்சி, சிவகங்கை 103 வேகன்சி, தென்காசி 83 வேகன்சி, தஞ்சாவூர் 200 வேகன்சி, தேனி 85 வேகன்சி, தூத்துக்குடி 141 வேகன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேகன்சி, திருநெல்வேலி 98 வேகன்சி, திருப்பத்தூர் 75 வேகன்சி, திருப்பூர் 240 வேகன்சி, திருவள்ளூர் 237 வேகன்சி, திருவண்ணாமலை 376 வேகன்சி, திருவாரூர் 182 வேகன்சி, வேலூர் 168 வேகன்சி, விழுப்புரம் 244 வேகன்சி, விருதுநகர் 164 வேகன்சி, மயிலாடுதுறை 150 வேகன்சி. டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. என்னென்ன வகையான போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த 2 வகையான போஸ்டிங் தான் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 வகையான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு கட்டாயம் அரசு வேலை வேணுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த 2ல் எந்த போஸ்டிங் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு வந்து இந்த ரேஷன் வேலை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்கர் ஓகேங்களா, அதாவது கட்டுநர்ன்ற போஸ்டிங்கை நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வேலை கிடைக்கிறதான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு நபர் 2 போஸ்டிங்கை விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம். ஏன்னா 2த்துக்கும் ஒரே நாள் தான் இன்டர்வியூஸ்க்கு இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் லக்கை பேஸ் பண்ணி வேறு நாள் கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு நபர் 2 போஸ்டிங்குமே விண்ணப்பிக்க தயங்காமல் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க பிரதர், எங்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம வந்து 2-3 வருஷமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இது வந்து உண்மையாக காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் கேட்டிங்கன்னா இதில் வந்து 50-50 சான்சஸ்ங்க. அதாவது 50% வந்து காசு கொடுத்து வாங்குவது எல்லாமே உண்மைதான். சரிங்களா? அதே போல் இந்த ரேஷன் வேலையில் மெரிட் லிஸ்ட் ஓகேங்களா, நேர்காணலில் இன்டர்வியூவில் நல்லா பண்ணவங்களும் அதே மாதிரி அவங்களுடைய 10வது 12வது மார்க்கில் நல்ல மெரிட் லிஸ்ட் வச்சுருக்கவங்களுக்கும் இதில் மார்க்கும் வேலையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் 2 பேஸ் பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதற்கு மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதுவே நீங்கள் பேக்கருக்கு கட்டுநருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 10ஆம் வகுப்பு படித்தாலே நீங்கள் போதுமானதுங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக 18லேருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, ஓபிசி, பிசிஎம் இந்த கேண்டிடேட்லாம் வரீங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க, விண்ணப்பிச்சிக்கலாங்க. 50-55 கூட விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஓசியில் எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா நீங்கள் 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ ஓசியில் பிடபிள்யூவில் வரீங்கன்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சேல்ஸ்மேனுக்கும் பேக்கருக்கும் வந்து ஃபீஸ் வந்து இருக்குங்க. அதாவது சேல்ஸ்மேனுக்குன்னா 150 ரூபா, பேக்கருக்குன்னா 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதில் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூவில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தாங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் தாங்க பண்ணுவாங்க. ஸோ ஒன்லி மெரிட் லிஸ்ட் தாங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாரையுமே டைரெக்டாக இன்டர்வியூஸ்க்கு கூப்பிட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷம் வரைக்கும் 6000 7000 சேலரி கிடைக்குங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து 1000 500ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு இன்று முதல் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணுற வீடியோஸ் நான் கொடுப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே லேப்டாப்லேயே பிசிலே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கலாம். தேங்க்யூ.